வணக்கம் நண்பர்களே. இஸ்லாமியர்களில் ஒரு பிரிவு உருது பேசும் இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள். இவர்கள் வடார்காடு மாவட்டம், சேலம், கோவை, சென்னை போன்ற இடங்களில் சற்று அடர்த்தியாக, அதாவது ஒரு திக் பாப்புலேஷன் அவங்க. இதில் தோராயமாக ஒரு 12 தொகுதிகளில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் ஒரு சக்தியாக இந்த தக்னி முஸ்லீம்கள், அந்த உருது பேசும் முஸ்லீம்களை தக்னி முஸ்லீம்கள்னு சொல்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம், ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. தோராயமாக 1.7% மக்கள் தொகையில் 1.7% இவங்க இருக்கிறாங்க, தக்னி முஸ்லீம்கள், அதாவது உருது பேசும் இஸ்லாமியர்கள். இவர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கான எந்த நன்மையும் எந்த ஒரு சலுகையும் இந்த திமுக அரசாங்கம் செய்ததில்லை. இனிமேல் நாங்கள் திமுகவை நம்ப தயாராக இல்லை. ஏற்கனவே இதில் என்ன கூடுதல் பலம் அப்படின்னா, பெரும்பான்மையாக சொல்லப்படுற ஷியா அண்டு சன்னி பிரிவு அப்படின்னு, இப்போ தலைமை ஹாஜி அப்படின்னு தமிழ்நாடு தலைமை ஹாஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இருக்கிறது யார் அப்படின்னா, சன்னி பிரிவுக்கு எதிரான, அதாவது இறை வழிபாட்டில் சன்னி பிரிவுக்கு எதிரான ஒரு இறை வழிபாடு கொண்ட ஷியா முஸ்லீமை தான் போட்டிருக்காங்க. சன்னி முஸ்லீம்கள் இப்போ திமுக மேலே அதிருப்தியெல்லாம் இருக்கிறாங்க. ஒன்று, அவங்க அடுத்து வைக்கிற குற்றச்சாட்டு, வக்பு வாரியத்துக்கு ஒரு முறையான தலைவர் அவங்க இன்னும் நியமிக்கலை, அந்த வக்பு வாரியமே சரியாக செயல்படலை அப்படிங்கிறது தான் தக்னிய முஸ்லீம்களுடைய குறைபாடு. வக்பு வாரியங்கிறது பொதுவாக இஸ்லாமியர்களுக்கான ஒரு அமைப்பு, ஒரு வாரியம். ஆனால் அதில் ஒரு முறையான தலைவர் இல்லை. தலைமை ஹாஜியாக ஒரு அந்த மதத்தினுடைய வழிபாட்டிலேயே எதிரான வழிபாடு முறை கொண்ட ஒரு பிரிவை தலைமை ஹாஜின்னு போட்டிருக்காங்க. அந்த பிரிவு இருக்கட்டும், அது அவங்க ஒரு கூட்டமாக இருந்து அவங்களுக்குள்ள அவங்க என்ன வேணாலும் கும்பிட்டு போட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் இந்த முறை திமுகவை நாங்கள் நம்ப தயாராக இல்லை. ஏற்கனவே சன்னி பிரிவு முஸ்லீம்களும் இந்த அதிருப்தியில் தான் இருக்காங்க. ஸோ உருது பேசும் மக்களுக்கு அந்த மொழிக்கான அங்கீகாரம் கூட கொடுக்கல. இந்த முஸ்லீம் லீக்கு, இது போன்ற இந்த முஸ்லீம் அமைப்புகள் இருக்கு இல்லையா, இஸ்லாமிய அமைப்புகள், இவங்க ஏதோ தேர்தல் நிதிக்காக வாயை மூடிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, இஸ்லாமிய மக்களுடைய குறைகளையோ அவர்களுக்கு தேவைகளையோ இவர்கள் பொதுவெளியில் பேசுவதும் இல்லை. திமுக குறிப்பாக அவங்களுக்கு திமுக அரசுக்கு பேசுகிறதுக்கு வாயை மூடிட்டு இருக்கிறது காரணம் தேர்தல் நிதி கிடைக்குதுன்னு சொல்லி தக்னி முஸ்லீம் அமைப்புடைய தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதனால் இந்த முறை தக்னி முஸ்லீம், சன்னி முஸ்லீம், இந்த 2 பிரிவோட வாக்குகளும் திமுகவுக்கு இல்லை. திமுகவை நம்ப அவங்க தயாராகவும் இல்லை. இதுதான் அவங்களுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி